அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேஜ் நம்பர் 157ல் நம்ம எளிய மார்க்கத்தில் பாடம் 2 திருமணத்தின் அவசியமும் சிறப்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இஸ்லாமிய மார்க்கம் இயற்கையின் அனைத்து தேவைகளையும் ஷரீஅத்தின் வரம்புக்குள் இருந்து நிறைவேற்றி கொள்ள போதனை செய்கின்றது. மேலும் அதன் வழிமுறைகளையும் ஒழுக்கங்களையும் கற்பித்துள்ளது. நம்ம நிறைய இஸ்லாம் மார்க்கம் ஒரு பெரிய, அதாவது ரூல்ஸ் அதிகமாக இருக்குது, சட்டத்திட்டங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளிப்படையாக பார்க்கும்போது நினைப்பாங்க. ஆனால் அந்த சட்டத்திற்குட்பட்ட சுதந்திரமான ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். பார்க்கும்போது வெளிப்படையாக என்ன செய்யும் தெரியும், இப்படியெல்லாம் ரொம்ப ரஷ் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்கும். ஆனால் பட் அதுதான் நமக்கான ஒரு பாதுகாப்பு, சுதந்திரம் அப்படிங்கிறத இஸ்லாம் மார்க்கம் நமக்கு போதிக்குது. அதுக்கு ரொம்ப ஒரு அழகான எக்ஸாம்பிள் இந்த திருமணம், நிக்கா அப்படிங்கிற ஒரு திருமண சட்ட திட்டங்களை இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையில் வகுத்து தந்திருக்கு. இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா குரான்ல எடுத்துக்கோங்களேன், இபாதத்தை காட்டிலும் கட்டளைகள் அல்லாஹுடைய சில கட்டளைகளை காட்டிலும் குடும்பவியலை குறித்து பேசக்கூடிய அதிகமான விஷயங்கள் குரான்ல நிறைஞ்சிருக்கு. நபிமார்கள் எல்லாம் தனிப்பட்ட ஒரு தனித்துவமான மனிதர்களாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்கிறத அல்லாஹ் ஒருபோதும் சொல்லலை. நபிமார்களை சொல்லும் பொழுது அவர்களுடைய குடும்பத்தார்களை சேர்த்து சொல்வா. அது நல்ல குடும்பத்தார்களாக இருந்தாலும் சரி, கெட்ட குடும்பத்தார்களாக இருந்தாலும் சரி. ஆதம் நபி முதல் கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் குடும்பத்தோடு தான் நமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த திருமணம் எப்படிப்பட்ட சிறப்பு பெற்றது அப்படின்னு சொன்னால், முதல்ல அல்லாஹ்வின் வல்லமை இந்த திருமணம் தான். முதல்ல நிக்கா மனிதனுக்கு தேவையான ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடு. இது அல்லாஹ்வின் வல்லமையை உணர்த்தக்கூடிய ஒரு செயல் என்பதை முதல்ல உணர்ந்துக்கிறாங்க. ரெண்டாவது, நபி அவர்களுடைய சுன்னத். நம்ம குத்பா பேருள்ளே சொல்லுவாங்க, வாசிப்பாங்க இல்லையா, அந்நிக்காஹு சுன்னத்த நிக்காஹ் என்பது நபி அவர்களுடைய வழிமுறை அப்படிங்கிறத ரொம்ப அழகான முறையில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் மட்டும் ஒரு சுன்னத்தை பின்பற்றுவதற்கு 40 பிதுஅத்தை அந்த இடத்துக்குள்ளே சேர்க்குறோம். ஒரே ஒரு சுன்னத்து தான், அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குறதுக்கு 40 பிதுஅத்துக்களை அந்த திருமணத்துக்குள்ளே நுழைக்கிறோம். எல்லாம் பாதுகாக்கணும். அப்போ இரண்டாவது, இந்த திருமணத்தினுடைய இரண்டாவது சிறப்பு நபி அவர்களின் சுன்னத்தான வழிமுறை. மூன்றாவது இபாதத். இந்த நிக்காஹ் என்பது ஒரு அழகான இபாதத்துமா, சுபஹானல்லாஹ். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நிக்காஹ்ங்கிறதே ஒரு இபாதத்து தான். ஏன், எதனால? இதுக்கு முன்னாடி ஒரு திருமண நிகழ்வுல நம்ம சொன்னோம், முந்தானத்தான் வைப்போம், நாம வீட்டு வேலை செய்யறது ஒரு இபாதத். அதே போல நம்மளுடைய பொருளாதாரத்தை, நமக்கு தேவையான பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆண்களும் அது ஒரு இபாதத், ஆண்களுக்கும் அது ஒரு இபாதத். ஆக மொத்தம் நிக்காஹ் என்பதே ஒரு இபாதத்து தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்போடு உனது மனைவியின் வாயில் ஒரு கவலை உணவு ஊட்டி விடுவது கூட சதகா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இது மூன்றாவது இபாதத். நான்காவது, மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இஸ்ஸத், கண்ணியத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அவன் ஒரு குடும்பம் என்கின்ற ஒரு கோட்பாட்டுக்குள், ஒரு சமூகத்திற்குள்ள அவன் வந்திருக்கணும். அதுதான் மனிதனுக்கான ஒரு கண்ணியம். தனி மனிதனுக்கோ, தனி ஆணுக்கோ, தனி பெண்ணுக்கோ இந்த துன்யாவில், இந்த உலகத்தில் எந்த மதிப்பும் இல்லை. அப்படி மதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அவர்களை காட்டிலும், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை காட்டிலும் மிக குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது பொதுப்படையான ஒரு உண்மை. அப்போ மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய கண்ணியம், இஸ்ஸத் என்பது இந்த திருமணத்தில் இருக்கிறது. அதே போல ஐந்தாவது, ஹலாலான முறையில் இந்த மனித சமுதாயத்தை இனப்பெருக்கம் செய்வதற்கான ஒரு அற்புதமான ஏற்பாடு இந்த நிக்காஹ் என்கின்ற ஒன்று. இது ஐந்தாவது. ஆறாவது, அதிகமான ஹராமான குற்றங்களை தடுக்கக்கூடிய ஒரு அரணாக இருப்பது இந்த நிக்காஹ். நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, அதிகமாக நிக்காஹ் திருமணம் என்கின்ற சட்டத்தில் நிறைய மாற்றங்கள் இப்போ ஏற்பட்டு கொண்டு இருக்குது, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. என்ன, திருமணத்திற்கு முன்னால் வாழ்வதும் சரி, அதே போல் என்ன சொல்கிறது, இந்த லிவிங் டுகெதர், இந்த மாதிரியான மாற்று மதத்தாருடைய கலாச்சாரத்தை இப்போ உள்ள நுழைக்க பார்க்குறாங்க. அது சில இப்போ உள்ள இளைஞர்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு வெளிப்படையாகவே ஒரு பொது ஒரு ஊடகத்தில் ஒரு பெண், ஒரு முஸ்லீம் பெண் சொல்கிறாங்க, இப்போ எவ்வளோ பெரிய ஒரு இதுக்கு வழிகட்டிற்கு ஆளாயிருப்பாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? எத்தனையோ விஷயங்களுக்கு முன்மாதிரியாக நம்ம இது பண்ணும்போது, ஒரு டாக்டர்னால் அதுக்கான ஒரு தர்பியத்தை, ஒரு பயிற்சியை கொடுக்கும்போது நாங்கள் இதில் ஒரு தவறை இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு மிக மோசமான கலாச்சாரத்தை, மேல்நாட்டு கலாச்சாரத்தை உள்ள நுழைக்கக்கூடிய சில பாசிசவாதிகளை நம்ம பார்க்குறோம். எல்லாம் பாதுகாக்கணும். அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லும்போது, குற்றங்கள் குறைவதற்கு நிக்காஹ் எனும் ஒரு அரணை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறான். இது ஆறாவது. ஏழாவது,
குற்றங்கள் குறைவ, ஹராமான குற்றங்கள் அதிகமான குற்றங்களை தடுக்கிறது, அரணாக இருக்கிறது. அரணை தான் விவாகரத்து ஆக்கிட்டாங்க. சரி, 7வது, மனிதனுக்கு தேவையான அனைத்து மன நிம்மதியையும் கொடுக்கக்கூடியது இந்த நிக்காக தான். ஒரு பறவையாக இருந்தாலும் சரி, மாலையில் எவ்வளவு தூரம் எங்கெல்லாம் சுற்றிட்டு வந்தாலும், காலையில் சுற்றிட்டு வந்தாலும் மாலையில் என்ன செய்யும், அவங்க அதனுடைய குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளும். அதே போல தான் ஒரு மனிதன் எங்கு உலகத்துக்கு போனாலும் ஒரு குடும்பம், ஒரு வீடு என்கின்ற அந்த சக்கீனத்தை அல்லாஹுத்தால அந்த குடும்பத்துக்குள்ள தான் வச்சிருக்கா. ஆக மன அமைதியை தரக்கூடிய அற்புதமான ஒரு ஏற்பாடு நிக்கா. இப்போ அந்த மன அமைதியே இல்லாம பொது இடம் சரியா, அது இல்லை. நம்ம தான் அதற்கான சூழல்களை என்ன செய்யணும், உருவாக்கணும், சரி செஞ்சுக்கிறணும், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையோடு இருக்கணும், என்ன பொறுமை இருக்கணும், எல்லாமே ஒரே நேரத்தில், அதாவது சரியா வர ஜாடிக்கேத்த மூடி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே அமையாது இல்லையா. அதனால அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட ஒரு அந்த அரணுக்குள்ள இருக்கணும். என்னைக்கு இந்த பிள்ளைய கையை பிடிச்சோமோ அன்னைக்கு நிம்மதி போச்சான். சரி சரி, அப்படிலாம் இல்லை. ஹை, சரிங்கம்மா, சரி சரி. இப்படி நிக்காஹ் என்கின்ற சிறப்புகள் பல உண்டு. சரி, அதே போல அந்த காலத்துல, நபி அவர்களுடைய காலத்திலையும் நிக்காஹ் இருந்திருக்கு. பட் அதனுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் வேற மாதிரி. திருமணம் என்று சொன்னாலே முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம், இஸ்லாம் மார்க்கம் வருவதற்கு முன்னால் அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இது முன்னையே நம்ம சொல்லியிருக்கோம். நிக்காஹ் முத்ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா கால வரைக்குட்பட்ட ஒரு நிக்காஹ், திருமணம். நிக்காஹ் முத்ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால ஒரு தொகையவோ ஒரு வருடத்தை, ஒரு மாதத்தை கணக்கிட்டு இந்த நாள் வரை, இந்த மாதம் வரை நீ என்னோட மனைவியாக, கணவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான கலாச்சாரம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஆமாம், நிக்காஹ் முத்ஆ அப்படின்னு சொல்கிறாங்க, அக்ரிமெண்ட் மேரேஜா. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிக்காஹ் மக்து அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகை திருமண சட்டங்கள் இருந்திருக்கு. இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, ரசூல்லா இப்படியான சட்டத்தை எப்படி மாற்றி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒன்று தான். சரியா, நிக்காஹ் மக்து, மீம் காஃப் தா, நிக்காஹுல் மக்து அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாம் பாதுகாக்கணும். இந்த முறை என்ன அப்படின்னு சொல்லும்போது, தந்தையின் மனைவியவே, அதாவது இரண்டாவதாக திருமணம் முடித்த தந்தையின் மனைவியவே மகன் திருமணம் செய்யக்கூடிய மிக மோசமான கலாச்சாரம். அதாவது தன்னுடைய சின்னம்மாவையே, அதாவது தந்தை இறந்து விட்டாலோ அல்லது தந்தைக்கும் மனைவிக்கும் சண்டை நடந்து பிரிஞ்சிட்டானாலும் அவங்க மகனை என்ன செஞ்சுக்கிடுவா, திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நம்ம பார்க்குறோம். நிக்காஹுல் முக்கத்து அப்படின்னு சொல்கிறாங்க, மக்கத்து. அதே போல் நிக்காஹு ஷிகார், ஷிகார் ஷீன் கைன் அலிஃப் ரா, நிக்காஹு ஷிகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு ஆணுமானும் பேசிக்கொள்ளக்கூடிய என்னதுன்னா, உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொள், என்னுடைய மகளை உனக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அல்லாஹ் பாதுகாக்கணும். உன்னுடைய மகளை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன், என்னுடைய மகளை ஃப்ரெண்டுக்குள்ள என்னுடைய மகளை நீ என்ன செஞ்சுக்கோ, திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மோசமான கலாச்சாரத்திற்கு பெயர் நிக்காஹு ஷிகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அதை விட ரொம்ப மோசமானது நிக்காஹுல் பதில் என்று சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம், திருமணத்தின் ஒரு சட்டமாக ஜாகிலியா காலத்தில் இருந்துச்சு. அதாவது என்னுடைய மனைவியோடு நீ சேர்ந்து இருந்து கொள், உன்னுடைய மனைவியோடு நான் இருந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மோசமான கலாச்சாரம். இப்படியெல்லாம் மிக மோசமாக இருக்கக்கூடிய அந்த நிக்காகத்தான் நிக்காஹ் சுன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகர் கொடுத்து, ஒரு மணமாப்பிள்ளை ஒரு மணப்பெண்ணுக்கு மகர் கொடுத்து நல்ல முறையில் காலமெல்லாம் அல்ல, இந்த துன்யாவில் மட்டுமல்ல, மஹ்ஷர் மட்டுமல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் வரைக்கும் உங்களுடைய உறவு சீர்பெறுவதற்கு, சேர்ந்து இருப்பதற்கு இந்த சுன்னத் நிக்காஹை நல்ல முறையில் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்திட்டங்களை நமக்கு கொண்டு கொடுத்திருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், நிக்காஹ் என்றாலே 4 ஷர்த்திற்கு உட்பட்டது தான். அதாவது அந்த மணம் பெண்ணுடைய சம்மதம், ஈஜாபு, கபுல், அதே போல மஹர், வலிமா, இந்த 4 அடிப்படையில் ஒரு நிக்காஹ் நிச்சயிக்கப்படுகிறது, முடிவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதைத்தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம், 4 40 ஆக்கி 40 400 ஆக்கி நிக்காகவே மிகப்பெரிய ஒரு பாரமாக்கி விட்டுட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆமாம், ஹைரா செலவு. ஆனால் ரசூல்லா திருமணம் செய்யுங்கள் பரக்கத்தாகுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா?
எளிய முறையில் திருமணம் செய்தால் பரக்கத் உண்டாகும். ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா? ஈஜாபு கபுல், ஈஜாப் கபுல் மஹர் வலிமா, ஓகேவா? ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா? பேசாதீங்க, பிரபலமா, அதாவது ரொம்ப ஆடம்பரமாக திருமணம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். அதனால தான் நிக்காஹ் என்பது என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப கடினமாயிருச்சு அப்படின்ட்டு. பத்திரிக்கை கொடுக்கக்கூடிய பத்திரிக்கையே 1/4 கிலோ இருக்குது. ஆனால் அதில் அழகான துவா பாரக்கல்லாஹு லக்கன், அந்த பரக்கத்தான துவாவை பிரம்மாண்டமான ஒரு பத்திரிக்கையில் நம்ம வச்சுருக்கோம். எவ்வளோ மோசமாக ஆகிட்டோம் நம்ம. என்ன இல்லை, இது வந்து வருத்தத்திற்குரியதுமா, நம்ம எல்லாருமே தான் அந்த பத்திரிக்கையை பார்க்கும் பொழுது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்குள்ளே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான துவாவை பாருங்களேன். பாரக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்யட்டும். எப்படி பரக்க செய்ய முடியும்? ஒரே ஒரு இன்விடேஷன் 100 ரூபா, 150 ரூபா, என்ன எவ்வளோ செலவு? சுபஹானல்லாஹ். பத்திரிக்கை, பந்தல், மண்டபம், ஆடாம்பரம், சுபஹானல்லாஹ், இவ்வளவெல்லாம் சேர்ந்துதான் நம்மளுடைய நிக்காஹ் இப்போ உள்ள யதார்த்தமான உண்மை அதுதான். நிக்காஹ் அதிகமாக பரக்கத் இல்லாமல் நல்ல முறையில் இல்லாமல் ஆகுவதற்கு இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இனி வரக்கூடிய காலங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எளிமையான முறையில் நிக்காஹ் செய்வதற்கு அல்லாஹ் நசீபை கொடுப்பானாக. ஆமீன். ஹைர். சரி, இதில் திருமணத்தின் அவசியத்தை குறித்தும் சிறப்புகளை குறித்து நம்ம பார்க்குறோம். 2வது பேரா, திருமணமும் மனிதனின் ஓர் இயற்கை. வாசிங்க யாருனாலும் வாசிங்க. இஸ்லாமிய மார்க்கம் இயற்கையின் அனைத்து தேவைகளையும் சரியாக வரம்புக்குள் இருந்து நிறைவேற்றிக் கொள்ள போதனை செய்கிறது. மேலும் அதன் வழிமுறைகளையும் ஒழுக்கங்களையும் கற்பித்துள்ளது. திருமணமும் மனிதனின் ஒரு இயற்கை தேவையாகும். இயற்கையாகவே ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவர் மற்றவருக்கு அவசிய தேவை உடையவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாம் மனிதனின் இந்த அவசிய தேவையை அங்கீகரிக்கிறது. இத்தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கே திருமணம் நிக்காஹ் என்று கூறப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எத்தனை ஸரியத் சட்டங்களை இறை அருளினானோ அவை அனைத்திலும் திருமணத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. திருமணம் என்பது கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள ஒரு உறுதியான தொடர்பாகும். அது ஒரு தடவை நிகழ்ந்துவிட்டால் மனிதன் தானாகவே அதை முடிக்காதவரை அது முடியாது. இந்த தொடர்பின் காரணமாகவே ஒரு பெண் தாயாகவும் தாதியாகவும் ஞானியாகவும் மானியாகவும் சின்னம்மாவாகவும் சகோதரியாகவும் மகளாகவும் ஆகிறார். ஆக அனைத்து தொடர்புகளும் உறவுகளும் இந்த திருமணத்தின் மூலமாகவே ஏற்படுகிறது. அப்படி இந்த திருமண பந்தத்தை சரியான முறையில் நிலைநிறுத்தினால், அத்துடன் அதன் பொறுப்புகளையும் சரிவர நிறைவேற்றினால் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் நபியான வணக்கத்தை விட சிறந்ததாக கணிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள், எந்த அடியான் திருமணம் செய்து கொள்வாரோ